Hello everyone. Today வந்து ஜூன் 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் வந்து நான் அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்ல இருந்து நான் தனியா ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் எடுத்து வீடியோவா ப்ரொவைட் பண்றேன். இந்த ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல டெய்லி ஹேண்ட்ரிட்டன் பிடிஎஃப் நோட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து அதுல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். வேணும்ன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளஸ் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ நீங்க ஒன்ஸ் பார்த்துட்டு அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்ல போயிட்டு ஒன்ஸ் ஃபுல் நியூஸ் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரீகால் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நேஷனல் அஃபேர்ஸ். நேஷனல் அஃபேர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியன் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனும் வேர்ல்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட் சம்மிட் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 81st ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து இது பண்ணிருக்காங்க. இது எங்க நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில தான் நடந்துச்சு. இதை யார் ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா இண்டிகோ ஏர்லைன் தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, இந்தியன் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனும் வேர்ல்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட் சம்மிட்டும் வந்து 81st ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இது வந்து எங்க நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில. இதை யார் ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா இண்டிகோ ஏர்லைன் தான் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. பிஎம் மோடி வந்து என்ன அனேவல் பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவோட ஏவியேஷன் விஷன் வந்து 2047 அப்படின்றத அனேவல் பண்ணிருக்காங்க. இதோட மெயின் எய்மே என்னன்னா டு ஆட் 50 ஏர்போர்ட்ஸ் வந்து 2030க்குள்ள இது ஆட் பண்ணணும்ன்றதுக்கு தான். நெக்ஸ்ட் வந்து 50ல இருந்து 350 ஏர்போர்ட்ஸா வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். எப்பனா 2047க்குள்ள. ஓகேங்களா, அதுதான் வந்து இந்தியாவோட ஏவியேஷன் விஷன் 2047. ஓகே, இங்க ஏர்லைன் வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னா 36 பில்லியன் ப்ராஃபிட் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க 2025ல. ஓகே, இந்த இந்தியன் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனும் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா லூயிஸ் கலிகோ அவங்கள வந்து இன்டர்நேஷனல் ஏர்லைன் குரூப்போட சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவங்க யாரை சக்சீட் பண்ணிருக்காங்கன்னா பீட்டர் ஹெல்பர்ஸ் சக்சீட் பண்ணிருக்காங்க. லூயிஸ் காலிகோ பீட்டர் ஹெல்பர்ஸ் சக்சீட் பண்ணிருக்காங்க. இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. சோ இந்த இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் இருக்குல்ல, இது வந்து ஒரு கனடா பேஸ்டு. ஓகேங்களா, வேர்ல்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட் சம்மிட்டும் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு 81st ஆனுவல் மீட்டிங் வந்து நடந்திருக்கு, ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். இது எங்கன்னா இண்டிகோ தான் வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. இண்டிகோ வந்து குருகிராம் ஹரியானா பேஸ்டு, இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஏர்லைன். ஓகேங்களா, நியூ டெல்லியில தான் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியா வந்து இந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கே வந்து 3rd டைம் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா, இதுல வந்து என்ன இன்னும் ஹைலைட் பண்ணி மோடி சொல்றாங்கன்னா உதய் தேஷ் கா ஹாம் நக்ரிக் அப்படின்ற ஸ்கீமை வந்து ஹைலைட் பண்ணி சொல்றாங்க. இதுல வந்து 15 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து அஃபோர்டபுள் ஃப்ரீ டிராவல் மூலமா பெனிஃபிட் அடைறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்தியாவில் வந்து இந்தியன் ஏவியேஷன்ல வந்து பேசஞ்சர்ஸ் போற growth வந்து டபுளா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் அங்க பார்த்தது தான் இந்தியாவோட ஏவியேஷன் விஷன் 2047. ஓகே, இப்போ 50 வந்து 2030க்குள்ள ஆட் பண்ணணும்னு நான் எய்ம் பண்ணியிருக்காங்க. 2047க்குள்ள 350 மாத்தணும்னு எய்ம் பண்ணியிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் அண்ட் ஓவரால் சர்வீஸ்க்கு வந்து 4 பில்லியன் வந்து 2030க்கு வந்து குள்ள வந்து இவங்க அமௌண்ட் இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஏர்லைன் வந்து 36 பில்லியன் வந்து ப்ராஃபிட் வந்து 2025ல அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லூயிஸ் காலிகோவை வந்து சிஇஓ ஆஃப் இன்டர்நேஷனல் ஏர்லைன் குரூப்க்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க ரீப்ளேஸ் பண்றது தான் யாருன்னா பீட்டர் ஹெல்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து 2025 இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனோட டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் அவார்ட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, கிளவுடியா ஜபாட்டா கார்டோன் இவங்க வந்து பிரசிடென்ட் ஆஃப் லட்டின் ப்ரொஃபஷனல் இன் ஏரோஸ்பேஸ்ல இவங்களை வந்து இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் அப்படின்னு ஆனர் பண்ணியிருக்காங்க. கேத்ரின் மொலனே இவங்க வந்து ஃபவுண்டர் ஆஃப் எலிவேட்டட் ஏவியேஷன், இவங்களுக்கு வந்து ஐ ஃபிளையர் அவார்டு வந்து ஆனர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஏர் கனடா அண்ட் ரெகக்னைஸ்ட் இந்த டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் டீம் கேட்டகரியில இதுவாயிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகே, இண்டிகோ வந்து குருகிராம் ஹரியானா பேஸ்ட் ஏர்லைன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க.
இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா மான்ட்ரியல், கனடா. ஓகேவா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ். செகண்ட் நியூஸ் பாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவோட ஏஐ ரெவல்யூஷன் வந்து அப்புறமா ரோட் மேப் டு விக்சித் பாரத் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாஸ் ஏஐ ரெவல்யூஷன் எ ரோட் மேப் டு விக்சித் பாரத். இதை யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து இன்னும் 1 மில்லியன் ஸ்கில்டு ஏஐ ப்ரொஃபஷனல் வந்து 2026க்குள்ள நம்ம வந்து இது பண்ணணும், இந்தியாவுக்கு வந்து தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த இப்ப ஏஐயோட பைவட்டல் ரோல் வந்து கண்ட்ரியோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கரெக்டா. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட ஆம்பிஷன் என்னன்னா, USD 23 to 35 ட்ரில்லியன் எக்கனாமி வந்து 2047க்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது எய்ம். ஓகே, நெக்ஸ்ட் கவர்மெண்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா ஏஐ டேட்டா செட் பிளாட்ஃபார்ம் அப்படின்றதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா, ஸ்ட்ரீம்லைன்ட் ஆக்சஸ் வந்து ஹை குவாலிட்டி அண்ட் நான் பர்சனல் டேட்டா செட்க்கு வந்து இன்னும் ஆக்சஸை வந்து இன்னும் நிறைய ஆஃபர் பண்ணணுன்றதுக்காக இந்தியா ஏஐ டேட்டா செட் பிளாட்ஃபார்ம் அப்படின்றதையும் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 2047க்குள்ள 23 to 35 ட்ரில்லியன் எக்கனாமியுமே வந்து அச்சீவ் பண்ணணும்னு இந்தியாவோட ஆம்பிஷன்ல இருக்கு. ஓகே, இதோட ஃபுல் பிரீஃப் நியூஸ் பாருங்க. ஸோ இந்தியா வந்து 1 மில்லியன் ஏஐ ப்ரொஃபஷனல் வந்து 2026க்குள்ள தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க டேட்டாஸ். ஓகே, இது இந்த இனிஷியேட்டிவ்லாம் எதுக்கு கீழே ப்ரொமோட் பண்றாங்கன்னா, இந்தியா ஏஐ ஃபியூச்சர் ஸ்கில் இனிஷியேட்டிவ் கீழே தான் வந்து இதெல்லாம் வருது. ஓகேங்களா, ஸோ நம்ம அங்க கொண்டு வந்த எல்லா நியூஸும் தான் இங்க இருக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட யூனியன் மினிஸ்ட்ரி யாருன்னா அஸ்வினி வைஷ்ணவ். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்டில் அந்த ப்ரீஃப் நியூஸ் ஒன்ஸ் சும்மா பார்த்துக்கோங்க. மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் இங்கே கொண்டு வந்துடுவேன். சப்போஸ் எடுத்துகிட்டு வரலன்னா அதை அங்கே பாயிண்ட் அவுட் பண்ணியும் நாங்கள் சொல்லிடுறேன் அந்த வெப்சைட்டில் நம்ம படிக்கும்போது. ஓகே, தேர்ட் நியூஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் யாருன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன நோட்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, scheme to promote manufacturing of electric passengers car in India. Scheme to promote manufacturing of electric passengers cars in India. Ministry of Heavy Industry வந்து ப்ரோமோட் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் எய்மே என்னன்னா, இன்டர்நேஷனல் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ல இருந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட மெயின் எய்மே. அதனால லான்ச் பண்ணப்பட்டது தான் வந்து ஸ்கீம் டு ப்ரோமோட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் பேசஞ்சர்ஸ் கார்ஸ் இன் இந்தியா. ஓகேங்களா, இப்போ இந்தியா வந்து குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப் பொசிஷனுக்கு வரணும். ஃபார் எதுக்குன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கலுக்கு. இது வந்து இந்தியாவோட இப்போ எய்மா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இது இந்த ஸ்கீம்க்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி பாருங்க. இந்த ஸ்கீம் டு ப்ரோமோட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் பேசஞ்சர்ஸ் கார்ஸ் இன் இந்தியா இருக்குல்ல, இந்த ஸ்கீம்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னா, எந்த ஒரு கம்பெனி மினிமம் குளோபல் ஆட்டோமோட்டிவ் ரெவன்யூ வந்து ஆஃப் rupees 10,000 crore வச்சிருக்காங்களோ அவங்களாம் எலிஜிபிலிட்டி. அப்புறமா வந்து ஃபிக்ஸ்டு அசட் பேஸ் ஆஃப் மினிமம் வந்து 3,000 crore இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மினிமம் குளோபல் ஆட்டோமேட்டிவ் ரெவன்யூ வந்து 10,000 crore, ஃபிக்ஸ்டு அசட் பேஸ் ஆஃப் மினிமம் வந்து 3,000 crore இருக்கணும்னு சொல்றாங்க. இவங்க தான் வந்து இந்த ஸ்கீம்க்கு வந்து எலிஜிபிள் சொல்றாங்க. ஓகே, இதோட ஃபுல் பிரீஃப் நியூஸ் பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம அங்க பார்த்ததுதான். நெக்ஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோட கோல் வந்து டு அச்சீவ் நெட் ஜீரோ எமிஷன் வந்து 2070. இந்த டார்கெட் இயர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திடீர்னு ஸ்டாட்டிக்ல 1 மார்க்குக்கு கேட்டா கேட்டுருவாங்க. இந்தியாவோட கோல் வந்து டு அச்சீவ் நெட் ஜீரோ எமிஷன் வந்து 2070. ஓகே, இந்த வந்து கீ கைட்லைன்ஸ் வந்து இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா படிச்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகே, இது பார்த்துக்கோங்க. இந்த கீ கைட்லைன்ஸை இம்போர்ட் டியூட்டி கன்செஷன் அப்படின்னு இருக்குல்ல,
ஒரு ஸ்கீமுக்குமே எலக்ட்ரிக் வெஹிக்கல் மேனுஃபேக்சர் வந்து அவங்களோட இம்போர்ட் கம்ப்ளீட்லி பில்ட் இன் யூனிட் வந்து 4 வீலர்ஸ்க்கு மினிமம் காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட்டோட வேல்யூ என்னன்னா 35,000 rupees USD 35,000. ஓகேங்களா. அவங்களோட கஸ்டம் டியூட்டி வந்து 15% ரெடியூஸ் பண்றாங்க ஃபார் எத்தனை வருஷத்துக்குன்னா 5 years. இந்த டேட்டாஸ்லாம் ஜஸ்ட் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இம்போர்ட் டியூட்டி கன்செஷன்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட மேனுஃபேக்சரர் வந்து எலக்ட்ரிக் 4 வீலுக்கான மினிமம் காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட்டோட வேல்யூ தான் USD 35,000. அவங்களோட ரெடியூஸ்டு கஸ்டம் டியூட்டி வந்து 15% ஃபார் எத்தனை வருஷத்துக்குன்னா 5 yearsக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்றவங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 4,150 crore வந்து அவங்களோட எலக்ட்ரிக் மேனுஃபேக்சரிங் இதுல வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே. ஓகே. இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்போ ரீஓப்பன் ஆகும்னா March 15, 2026 வரைக்கும். ஓகேங்களா. அது வரைக்கும் தான் ரீஓப்பன் ஆகியிருக்கும்னு சொல்றாங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரியோட யூனியன் மினிஸ்டர் யாருன்னா HD குமாரசுவாமி. ஓகே. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸோட யூனியன் மினிஸ்டர் HD குமாரசுவாமி. 4th நியூஸ் டாக்டர் மன்சுக் மந்தாவியா இவங்க என்ன இனாகிரேட் பண்ணிருக்காங்கன்னா ஹர்பன் ஹடா 2025 கான்க்ளேவ் அப்படின்றத வந்து இனாகிரேட் பண்ணிருக்காங்க. ஹர்பன் ஹடா 2025 கான்க்ளேவ். இந்த ஹர்பன் ஹடாவோட ஹைலைட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைலைட் வந்து பாதி கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து ஈவெண்ட் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. யூத் அதா, சைக்ளோதான், ஹர்பன் ஹடா, ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இன்டராக்டிவ் பப்ளிக் ஆர்ட்ஸ் எக்ஸிபிட் இதெல்லாம் வந்து அங்க நடந்திருக்க ஈவெண்ட். இப்ப அதோட ஃபுல் நியூஸ்ல பாருங்க. இவங்க மன்சுக் மந்தாவியான்றவங்க யூனியன் மினிஸ்டர். எதுக்குன்னா மினிஸ்டர் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்க்கு. ஓகே. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு. ஓகே. இவங்க இனாகிரேட் பண்ணது தான் என்னன்னா அர்பன் ஹடா 2025 அப்படின்றத இனாகிரேட் பண்ணிருக்காங்க. ஓகே. அர்பன் ஹடா 2025. ஓகே. ஓகே. இந்த அர்பன் ஹடால வந்து மெயினா அவங்க என்ன ஃபீச்சர் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா தெமட்டிக் செஷன் ஆன் கிளைமேட் ரெசிலியன்ட் சிட்டிஸ், ஜெண்டர் அண்ட் மொபைலிட்டி, கிளீன் ஹேர் அண்ட் வாட்டர், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்க்ளூசிவ் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்து அதுல பேசியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ பார்த்தோம்ல யூத் அதா, சைக்ளோதான், ஹர்பன் ஹடா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 25, இன்டராக்டிவ் பப்ளிக் ஆர்ட் எக்ஸிபிட் இதெல்லாம் வந்து ஈவெண்ட்டை அதில் கண்டக்ட் பண்ணுது. ஓகேங்களா. அந்த ஈவெண்ட்ல வந்து ஒரு வேர்ல்டு பைசைக்கிள் டேவை முன்னிட்டு ஒரு 2 லேண்ட்மார்க் பப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்துக்கோங்க. சைக்கிளிங் சில்ட்ரன் அண்ட் சிட்டிஸ். இந்த புக்கை வந்து ஆத்தர் பண்ணது யாருன்னா பைரவி ஜோஷி. ஓகே. சைக்கிளிங் சில்ட்ரன் சிட்டிஸ் வந்து ஆத்தர் பண்ணது பைரவி ஜோஷி. ரோடு டு சைக்கிள் இதை யார் ஆத்தர் பண்ணாங்கன்னா இதுவுமே வந்து பைரவி ஜோஷி அண்ட் குஷ் பரிக் அப்படின்றவங்க தான் வந்து ஆத்தர் பண்ணியிருக்காங்க. இந்த புக்ஸ் நேம் படிச்சுக்கோங்க. இது பைசைக்கிள் டே அன்னைக்கு தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளவுதான் இந்த நியூஸ். ஓகே. நெக்ஸ்ட் 5th நியூஸ் பாருங்க. ICRISAT இன்டர்நேஷனல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் த செமி ஹரிட் டிராபிக்ஸ். இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. யார் கூடனா RIS கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதை லான்ச் பண்றதுக்காகனா இந்த இக்ரிசாட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் சவுத் கோஆபரேஷன் இன் அக்ரிகல்ச்சர் இதை லான்ச் பண்றதுக்காக தான் வந்து இக்ரிசாட் அப்படின்றவங்க RIS ஓட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எப்போன்னு பாத்தீங்கன்னா குளோபல் சவுத் அண்ட் ட்ரையாங்குலர் கோஆபரேஷன் எமர்ஜிங் ஃபெசட்ஸ் அது வந்து கண்டக்ட் ஆகும்போது தான் வந்து இந்த இதுவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எங்க நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில. ஓகேவா. இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. இது வந்து இந்த இன்டர்நேஷனல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் த செமி ஹரிட் டிராபிக் வந்து ஹைதராபாத் தெலுங்கானா பேஸ்டு. ஓகேவா. இவங்க தான் வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அதுதான் ரிசர்ச் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதுதான் வந்து RIS. ஓகேங்களா. இவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க ரிசர்ச் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமோட.
ஓகே, எதுக்காக அப்படின்னா இக்ரிசட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் சவுத் சவுத் கோஆபரேஷன் இன் அக்ரிகல்ச்சர், அதுக்காக இது வந்து கான்ஃபரன்ஸ் வந்து குளோபல் சவுத் அண்ட் ட்ரையாங்குலர் கோஆபரேஷன் எமர்ஜிங் ஃபேக்ட் வந்து நியூ டெல்லியில் நடக்கும்போது தான் இது பண்ணியிருந்தாங்க. இதோட மெயின் எய்மே என்னன்னா அக்ரிகல்ச்சரல்ல வந்து இன்னோவேஷன் கொண்டு வரணும், ப்ளஸ் நிறைய கொலாபரேஷன் வந்து குளோபல் சவுத்துக்கு மத்தியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இதோட மெயின் எய்மே. அதுக்காக லான்ச் பண்ணப்பட்டது தான் இந்த ஸ்கீமு. இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, ஹைதராபாத் தெலுங்கானா. இந்த ரிசர்ச் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கான ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல வந்து ஜெர்மனி வந்து ஜப்பானை வந்து சர்பாஸ் பண்றாங்க. எதுலனா வேர்ல்டோட லார்ஜஸ்ட் கிரெடிட் நேஷன் 2024 லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெர்மனி வந்து இந்த கிரெடிட் வேர்ல்டோட லார்ஜஸ்ட் கிரெடிட் நேஷன் 2024 அப்படின்றத வந்து அச்சீவ் பண்றது. ஓகேங்களா, ஜப்பானை தான் வந்து சர்பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து சைனா வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சைனாக்கு முன்னாடி யாருன்னா ஹாங்காங் அண்ட் நார்வே. ஓகே, எந்த போஸ்டுக்குன்னா கிரெடிட் நேஷன் இன் 2024, வேர்ல்டோட லார்ஜஸ்ட் கிரெடிட் நேஷன். நெக்ஸ்ட் வேர்ல்டோட லார்ஜஸ்ட் நெட் டெப்டர் நேஷன் அப்படின்றது வந்து யூஎஸ்ஏ தான் வந்து டாப் பொசிஷன்ல இருக்காங்க. வேர்ல்டோட லார்ஜஸ்ட் நெட் டெப்டர் நேஷன்ல யூஎஸ்ஏ, வேர்ல்டோட லார்ஜஸ்ட் கிரெடிட் நேஷன்ல வந்து ஜெர்மனி. ஓகே, ஜெர்மனி வந்து யாரை சர்பாஸ் பண்ணிருக்காங்கன்னா ஜப்பானை தான் சர்பாஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஜெர்மனியோட பிரசிடென்ட் பார்த்துக்கோங்க பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மியர். கேபிட்டல் வந்து பெர்லின், கரன்சி வந்து யூரோ. ஓகேவா, இதுதான் இந்த நியூஸ்ல கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த இதுக்காக வாங்கியிருக்காங்கன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நிக்கார்குவா அப்படின்றது ஒரு கண்ட்ரி. இவங்க வந்து 101st வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் மெம்பரா வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் கேட்பாங்க எக்ஸாம்ல 101st வேர்ல்டு ட்ரேட் மெம்பர் ஆர்கனைசேஷனோட மெம்பர் யார் ஜாயின் பண்ணாங்கன்னா நிக்கார்குவா. ஓகேங்களா, எதுக்காகனா ஃபார்மலி அக்செப்ட் அக்ரிமெண்ட் ஆன் ஃபிஷரி சப்சிடிஸ்க்காக இவங்க வந்து மெயினா வந்து இந்த மெம்பரா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட 13th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் வந்து எங்க நடக்குதுன்னா அபுதாபி யூஏஇல நடக்கும் இன் 2026. ஓகே, நிக்கார்குவாவோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க மனாகுவா, கரன்சி வந்து கோர்டபா. ஸோ இந்த மாதிரி நியூ கண்ட்ரீஸ்லாம் படிக்கும் போது கூடவே சேர்ந்து கேபிட்டல் கரன்சி படிச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ஸில் வரும் திடீர்னு ஒரு சில கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எக்ஸாமில் நம்மளுக்கு 1 மார்க் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு நியூஸ் படிச்சிங்கன்னா ஃபுல்லாக கரெக்டாக படிச்சுடுங்க. நிக்கார்குவான்றோட கேபிட்டல் வந்து மனாகுவா, கரன்சி வந்து நிக்கார்குவான் கார்டோபா. நெக்ஸ்ட் பங்களாதேஷ், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பங்களாதேஷ் இருக்காங்கல்ல, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பங்களாதேஷ் இவங்க என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா நியூ கரன்சி நோட் வந்து டினாமினேஷன்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டாக்கான TK20, TK50, TK1000, 20, 50, 1000 டினாமினேஷன்ல வந்து நியூ கரன்சி நோட்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பங்களாதேஷ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எதை மார்க் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு போர்ட்ரேட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஷேக் முஜிபர் ரஹ்மான். இந்த இதுவை முன்னிட்டு தான் வந்து இந்த டினாமினேஷன்ஸ் நியூ கரன்சி நோட் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பங்களாதேஷ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, யாரோட ரிமூவல் பார்த்தீங்கன்னா ஷேக் முஜிபர் ரஹ்மான் அவங்களோட போர்ட்ரேட் ரிமூவலை வச்சு தான் இந்த கரன்சி நோட்ஸே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பங்களாதேஷ். நெக்ஸ்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து பேங்க் டெபாசிட் க்ரோத் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்பேர் டு 2024 ஃபினான்ஷியல் இயர் 25ல வந்து ஸ்லோ டவுன் 10.6% ஆயிருக்கு, 13லேருந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து பேங்க் டெபாசிட் க்ரோத் ரிலீஸ் பண்ணது ஆர்பிஐ 13%லேருந்து 10.6%கா மாறி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க இந்தியன் பேங்க் வந்து
என்ஆர்இ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையும் பிரீமியம் டெபிட் கார்டும் வந்து யாருக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா என்ஆர்ஐக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸ்ல பாருங்க, இந்தியாவோட ஜிடிபி growth வந்து ஃபினான்ஷியல் இயர் 26க்கு வந்து 6.3% இருக்கு. இது யாருடைய ரிப்போர்ட்னா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், இவங்களோட ரிப்போர்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஜிடிபி growth ஃபோர்காஸ்டிங் இது எல்லாமே எக்ஸாம் போகிறதுக்கு 1 வீக் பிஃபோர் கரெக்டாக எழுதி வச்சுட்டு படிக்கணும். ஏன்னா எல்லாமே அப்டேட் ஆகிருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நொமூரான்றவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவோட ஜிடிபி growth தான் இவங்களும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓஇசிடியும் வந்து 6.3 சொல்லியிருக்காங்க. எந்த இயர்க்குன்னா ஃபினான்ஷியல் இயர் 2026க்கு. ஓகேவா? இப்போ இவங்களும் வந்து நொமூரான்றவங்களும் இந்தியாவோட ஜிடிபி growth வந்து 6.2% ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷத்துக்குன்னா ஃபினான்ஷியல் இயர் 2026க்கு தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இண்டிகோ வந்து டெல்டா ஏர்லைன், ஏர் பிரான்ஸ், கேஎல்எம், விர்ஜின் அட்லாண்டிக்கோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இந்தியா, யூரோப், நார்த் அமெரிக்காவுக்கு இடையில இருக்க கனெக்டிவிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக. எந்தெந்த 3 கண்ட்ரினா இந்தியா, யூரோப், நார்த் அமெரிக்கா. அதனால இண்டிகோ வந்து மொத்தம் ஒரு 3 ஏர்லைன்ஸோட சைன் பண்ணியிருக்காங்க எம்ஓயு. அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா லீ ஜே முஜங், இவங்க வந்து லீடர் ஆஃப் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா? இவங்கள வந்து 14th பிரசிடென்ட் ஆஃப் சவுத் கொரியாவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்க யாரை சக்சீட் பண்ணியிருக்காங்கன்ட்டு அங்கே நியூஸ்ல தரல. ஓகே, ஸோ லீ ஜே மியூஜங் வந்து 14th பிரசிடென்ட் ஆஃப் சவுத் கொரியாவா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. இவங்க வந்து லீடர் ஆஃப் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட் வந்து ஸ்வாரப் குமார் ஷாகாவோட டென்யூரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எம்டி அண்ட் சிஇஓவா பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்குக்கு February 27 வரைக்கும். அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட் வந்து டென்யூர் ஆஃப் ஸ்வரப் குமார் ஷாகாவோட டென்யூரை தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க February 2027 வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த டியூட்சச் பேங்க் வந்து அப்பாயிண்டட் ஸ்டீஃபன் ஷெஃபரை வந்து சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்தியா ஒன் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டருக்கு ஸ்டீஃபன் ஷெஃபர். இவங்க யாரை சக்சீட் பண்றாங்கன்னா திலீப் குமார் கந்தேல்வாலை வந்து சக்சீட் பண்றாங்க. ஓகேவா? இவங்க ஏன் வந்து ஸ்டெப் டவுன் ஆனாங்கன்னா, இவங்க நர்ச்சரிங் அண்ட் ஸ்கேலிங் இயர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணுன்றதுக்காக திலீப் குமார் கந்தேல்வேல் வந்து வெளியில வந்துடுறாங்க. அதுக்கு பதில் ஸ்டீஃபன் ஸ்காஃபரை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க சிஇஓவா. ஓகே, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாருங்க. நம்மளுக்கு தெரியும், இப்போ ஐபிஎல் நடந்துச்சுல, ஆர்சிபி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களோட ஐபிஎல் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா பஞ்சாப் கிங்ஸை தான் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஐபிஎல் வந்து ஃபர்ஸ்ட் இனாக்ரல் பண்ண வருஷம் வந்து 2008. இப்போ வந்து இது 18th சீசன் ஆஃப் ஐபிஎல். இங்க ஆர் வரணும். ஓகே, என்னன்னு போட்டுட்டேன். ஆர் டைட்டில் ஸ்பான்சர் ஆர் வரணும். ஓகேங்களா? டைட்டில் ஸ்பான்சர் என்ன கிடையாது ஆறு. டைட்டில் ஸ்பான்சர் வந்து யாருன்னா ஐபிஎல் மேட்ச்க்கு டாடா குரூப். இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் மட்டும் ஃபுல் பிரீஃப் நியூஸ் ஒன்ஸ் படிக்கலாம், ஏன்னா அதுல நிறைய இருக்கு கண்டென்ட். ஸோ ஐபிஎல் மேட்ச்ல ஆர்சிபி தான் வின் பண்ணியிருக்காங்க. யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா பஞ்சாப் கிங்ஸை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. எங்க நடந்துச்சுன்னா குஜராத்ல அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல தான் நடந்துச்சு. ஓகே, இனாகிரேட் பண்ண வருஷம் வந்து 2008. மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம்ஸ் பேர் வாங்கினது வந்து சிஎஸ்கே, எம்ஐ. இவங்க வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம்ஸ் ஐபிஎல்ல. இவங்க 2 பேருமே வந்து 5 டைட்டில்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 18th சீசன் வந்து இப்போ ஐபிஎல் நடக்குது. டைட்டில் ஸ்பான்சர் வந்து டாடா குரூப். ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் வந்து யாருக்கு இருக்குன்னா ஜியோ ஹாட் ஸ்டாருக்கு இருக்கு. ஓகே, அட்வர்டைசிங் ரெவென்யூ வந்து ஜியோ ஸ்டார். அசோசியேட் பார்ட்னர் வந்து
ஏஞ்சல் ஒன் அப்படின்றதும் அதுக்கப்புறம் ரூபே இவங்களுக்கு வந்து அசோசியேட் பார்ட்னர்ஸ். ஓகேவா, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஆனா டைட்டில் ஸ்பான்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஐபிஎல்ல யார் யார் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து விராட் கோலி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேயரா டு ஸ்கோர் 9000 ரன்ஸ் ஒரு சிங்கிள் டீமுக்கு T20 கிரிக்கெட்ல. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரோஹித் சர்மா வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் பேட்டர் டு ஸ்மாஷ் 300 சிக்ஸஸ். 300 சிக்ஸஸ் வந்து ஸ்மாஷ் பண்ணது யாருன்னா ரோஹித் சர்மா. ஓகே, 9000 ரன்ஸ் இன் T20 கிரிக்கெட் வந்து விராட் கோலி. வைபவ் சூரியவன்ஷி இவங்க வந்து யங்கஸ்ட் டு ஸ்கோர் T20ல 100. ஓகே, வைபவ் சூரியவன்ஷி இவங்க வந்து யங்கஸ்ட். நெக்ஸ்ட் வந்து அஸ்வினி குமார் ஃபர்ஸ்ட் இந்தியன் 4 ஃபார் IPL டெபியூட் வந்து இது பண்ணிருக்காங்க. 4 விக்கெட், அதுதான் அஸ்வினி குமார். நெக்ஸ்ட் வந்து கமிண்டு மெண்டிஸ் இவங்க வந்து ஒரு ஹிஸ்டரியே கிரியேட் பண்ணிருக்காங்க IPLல பவுலிங் போத் ஆர்ம்ஸ்ல பவுலிங் பண்ணி. அவங்க நேம் என்னன்னா கமிண்டு மெண்டிஸ். IPL 2025ல வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, இது புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறதுனால படிச்சுக்கோங்க. சம்பக் அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து என்னன்னா AI ரோபோட் டாகா ராப். ஓகேவா, சம்பக் அதோட நேம். MS டோனி தான் வந்து became the first wicket keeper batter in IPL to complete 200 dismissals. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒரு யூனிக் ரெக்கார்டே வந்து IPLல மேட்ச்ல வந்து இது பண்ணிருக்காங்க. அதையும் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அண்ட் ஹையஸ்ட் IPL ஸ்கோர் வந்து யார் இது பண்ணிருக்காங்கன்னா அபிஷேக் சர்மா 141 ரன்ஸ். ஓகே, மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் IPL 2025 ஆக்ஷன் யாருன்னா இந்த IPLல வந்து ரிஷப் பந்த் தான் வந்து became the most expensive பிளேயரா IPL ஏலத்துல. ஓகேங்களா, அவங்களோட நேமும் படிச்சுக்கோங்க ஜஸ்ட். நெக்ஸ்ட் வந்து உலான் பத்தர் ஓபன் 2025 ரெஸ்லிங் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இது எங்கன்னா மங்கோலியால. ஓகே, இதுல வந்து மங்கோலியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இந்தியா செகண்ட், தேர்ட் டர்க்கி, ஃபோர்த் ரஷ்யா, ஃபிஃப்த் வந்து கிர்கிஸ்தான். நம்ம இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இந்தியா மொத்தம் எத்தனை மெடல்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா 21 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, 6 கோல்டு, 7 சில்வர், 8 பிரான்ஸ். மங்கோலியா வந்து 29 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, 7 கோல்டு, 10 சில்வர், 12 பிரான்ஸ். ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிங்கப்பூர் ஓப்பன் பேட்மிண்டன் இது எங்க கண்டக்ட் பண்ணாங்க, இதை வந்து KFF சிங்கப்பூர் பேட்மிண்டன் ஓப்பன் 2025 சொல்லுவாங்களா அஃபிஷியலா. ஓகே, இது வந்து எங்க நடந்துச்சுன்னா சிங்கப்பூர்ல தான் நடந்துச்சு. இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க. இதுல வந்து சிங்கப்பூர் ஓபன் 2025ல வின்னர்ஸ் மொத்த கேட்டகரி எத்தனைனா மென்ஸோட சிங்கிள், உமன் சிங்கிள், மென்ஸ் டபுள், உமன் டபுள், மிக்ஸ்டு டபுள். இந்த 5 கேட்டகரி இந்தியால இருந்து யாருமே வின் பண்ணல. ஸோ நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் படிக்கிறது இருந்தா படிச்சுக்கலாம் இது. ஓகே, இந்த பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷனோட ஹெட் குவார்ட்டரே எங்க இருக்குன்னா கவுலாலம்பர் மலேசியால தான் இருக்கு. ஓகே, இதுல யாருமே வந்து இந்தியன் பிளேயர்ஸ் வந்து வின் பண்ணல. ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஸ்டேட் நியூஸ் வந்து இமாச்சல் பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் சுக்விந்தர் சிங் இவங்க வந்து என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா ராஜீவ் காந்தி வேன் சம்வர்தன் யோஜனா அப்படின்றத லான்ச் பண்ணிருக்காங்க. ராஜீவ் காந்தி வேன் சம்வர்தன் யோஜனா. ஓகேங்களா, அண்ட் கிரீன் அடாப்ஷன் ஸ்கீமே வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இமாச்சல் பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி வான் சம்வர்தன் யோஜனா கிரீன் அடாப்ஷன் ஸ்கீம் எங்கன்னா அமீர்பூர் ஹிமாச்சல் பிரதேஷ்ல. ஓகேங்களா, இதோட மெயின் எய்மே என்னன்னா அவங்களோட கிரீன் கவர் அண்ட் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த 2 இதுவும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கிரீன் அடாப்ஷன் ஸ்கீம், இன்னொன்று வந்து ராஜீவ் காந்தி வான் சம்வர்தன் யோஜனா. ஓகே, அவ்வளோதான் இன்னைக்கான நியூஸ். June 5
இந்த ஹேண்ட் நோட்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்யூ.